இந்த வீடு தான் டக்கு புக்குன்னு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. முதல்ல இருந்து கெட்டா வருங்க. சரிங்கண்ணே. ஏழா அந்த அண்ணி சொல்லிடலாம் டக்கு புக்குன்னு கட்டாவரு எல்லா பொருளையும் இறக்கி கொடுத்துட்டு நம்ம வேற கிளம்பணும்ல. மருமவனே மாமா, நாங்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம். இனி 6 மாசத்துக்கு இந்த ஊர்ல தான் இருக்க போறோம் மாமா. ரொம்ப சந்தோஷம் மருமவனே. என் மகளுக்காக நீங்க இந்த ஊருக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனியாவது அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இருங்க மருமவனே. மாமா, எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்ல, நெட்ட மாதிரி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா. சரி மருமவனே, உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க ஒரு 6 மாசம் இங்க இருங்க மருமவனே. அதுக்கு பிறகு உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க போவாங்க. இந்த மாதிரி உங்களை இங்க வர சொல்லிட்டேனேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதுங்க மருமவனே. இல்ல மாமா, நான் எதுவும் நினைக்கல. நெட்ட மாதிரி கூட இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான். சரி மருமவனே, நான் ஏதாவது ஜாமான் இறக்கணுமா? இல்ல மாமா, அவனுவ பாத்துக்கிடுவானுவ, இல்லன்னா நான் இறக்கேன். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் மாமா. மாப்பிள்ள, நான் பார்த்த அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லாதான் இருக்கு மாமா. நாங்க அங்க இருந்ததை விட இது கொஞ்சம் பெரிய வீடு தான். சரி மருமவனே, வாடகை 2000, அட்வான்ஸ் 10,000. என் மருமவன் சொன்னதுனால அவிய மெதுவா கூட வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டாவ. நீங்க சாமான்லாம் உள்ள இறக்கி வச்சுட்டு பிறகு கொண்டு போய் கொடுத்துருங்க மருமவனே. சரி மாமா. இல்லன்னா என்கிட்ட தந்துருங்க, நானே கொடுத்துறேன். இங்க பக்கத்துலதான் அவிய வீடு. இல்ல மாமா, நானே பிறகு கொடுத்துறேன். அந்த வீட்டை காலி பண்ணும்போது அட்வான்ஸ் பணம் தந்திருக்காவ மாமா, நான் போட்டு கொடுத்துறேன். சரி மருமவனே, எதுவும் வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நெட்டு மாதிரி எங்க இப்போ வருவா மருமவனே? ஆமா, சம்மந்தி எங்க? மாமா, நான் வண்டியிலேயே வந்துட்டேன். பொருள் எல்லாம் எதுவும் ஆடி கீழே விழுந்துட கூடாதுன்னு நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். இவங்க 2 பேரும் முன்னாடி இருந்தானுவ. இடம் இல்லையா, அதனால அம்மா பஸ்ல வரேன்னு சொன்னாவ. சரி மருமவனே, இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் வீட்டுல செய்யாதுங்க மருமவனே, நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கிடலாம். சரி மாமா. சம்மந்தி அம்மா, நீங்க வருத்தப்படாதங்க. பிள்ளைகள் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஒருவேளை அந்த ஊர்ல மாப்பிள்ளைக்கு தப்பான பழக்கம் இருக்கலாம், அதனால அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பழகி இருக்கலாம். இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவரும் நல்லா இருப்பாரு, என் மகளும் நல்லா இருப்பா. பிள்ளைகள் நல்லா இருந்தா உங்களுக்கும் சந்தோஷம் தானே? சம்மந்தியமா, அப்படிலாம் இல்ல. என் மக ரொம்ப வருத்தப்படியா. மாப்பிள்ளைக்கு அங்க ஏதாவது ஃப்ரெண்டு வேலை இருந்து அந்த மாதிரி பழக்கத்தை பழகி விட்டுருக்கலாம். இப்போ வருவா சம்மந்தியம்மா. இல்ல சம்மந்தியம்மா, என் பொண்டாட்டி கூட்டிட்டு வருவா. வாரேன், நீங்க போவாங்கன்னு தான் சொல்லி விட்டா. நார்மலா வந்தவொடனே எனக்கு போன் அடிச்சாவே, அதான் அவட்ட சொல்லிட்டு பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வருவாவ சம்மந்தியம்மா. ஏமா, அதெல்லாம் இருக்கு. ஏமா வேண்டாமா, இப்படியாவது பரட்டி கொடுப்போம். சம்மந்தி, கையில 10,000 இல்ல சம்மந்தி. மாமா இருக்கட்டும் மாமா, நான் கொடுத்துக்கிட்டே. இல்ல சம்மந்தி, நான் எப்படியாவது பரட்டி கொடுக்கேன். சரி சம்மந்தி, எல்லா பொருளையும் எடுத்து உள்ள வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. இம்மா, தெருவுல நின்னுட்டு ஏமா இப்படி பேசுறா?
ஏமா வாயும் முடுமாவி என்ன நடப்பாவ மருமவனே நீங்க அங்க வர வேண்டாம் மருமவனே, நான் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க தர சொல்லி. சரி மாமா, நீங்க ஜாமான்லாம் இறக்குங்க மருமவனே. சரி மாமா. அந்த வீட்ல இருந்த வரைக்கும் நான் இவள ஒண்ணுமே சொல்லல. அப்படி இருந்துமே வீட்டை விட்டு ஓயாம ஓட்ட பயணம் ஓட்ட. இனி என் வீட்டுக்கு வரட்டும். அதுக்கு பிறகுதானே இருக்கு கச்சேரி. கூடுதி நிமிந்து வேலை செய்ய வக்கில்ல. புருஷங்காரன் குடிச்ச உடனே அம்மா வீட்டுக்கு ஓடிடணும். இனி வரட்டும் வச்சுக்கிட்டே அவளை. சே எரிச்சலா இருக்க. இதுக்கு மேல அந்த வீட்டுல போய் இருக்கணுமா? இங்கேயே இருக்கலாம்னு தோணுது. எங்க அம்மா விட மாட்டாளே, எங்க அப்பா கூட ஒன்னும் சொல்ல மாட்டாவ. எங்க அம்மா இருக்காளே சரியான வில்லி. இப்ப என்ன செய்யணும் உனக்கு? நான் என்ன கலெக்டர் ஆகணும்? ஏமா சாயங்காலமா போறமா? ஏமா சாயங்காலமா போறேமா. இப்பவே அங்க போறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு சொல்லு. என்னது என் வீடா? என் பேருக்கா வாங்கி தந்திருக்கிய? அதுவே வாடகை வீடு, என்னொருத்த வீடு. அத போயிட்டு எந்த வந்துன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ என்ன சொல்ல வரா? குடிச்சாலுமா? இப்ப என்னமா செய்யணும் உனக்கு? எப்ப பார்த்தாலும் யாச்சிட்டே கிடக்கா. உன்ட்டு யாச்சி வாங்கி முடியல சொல்லிட்டேன். இன்னைக்கு தானமா வந்திருக்காவ. தட்டுப்புட்டு சாமா துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கட்டும். நான் நாளைக்கு தான் போறேன்னு. அப்ப காலம் முழுக்க அங்கேயே கிடக்கணும். ஒரு தடவை கூட இங்க வந்து எட்டி பார்க்க கூடாது. எழுந்திருக்கேமா, ஒரே மாச்சலா இருக்கு. வாரேமா, நொய்யும்பா. எங்க அம்மா தொல்லை தாங்க முடியலையே. இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கமே வர முடியாதோ? இப்ப என்ன செய்ய? அங்கதான் நான் வாழ்ந்தாகணுமோ? விளங்குமா அது? யாரம்மா? வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏத்தே வாங்க தே, நல்லா இருக்கீங்களா? மருமவளா? யார் சொல்லியாவ? ஓஹோ, என்னையதான் சொல்லுதோ? சரிதான். என்னையத்தே? ஆமாத்தே. ஆமாத்தே தெரியும். நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்கத்தே, நான் வீட்டுக்கு போயிட்டு பிறகு வரேன். ஏமா எதுக்குமா கோபடியா? ஐ அதே டைலாக். புரியுதே. சரித்தே, இந்த வீடே எனக்கு பிடிக்கல, இடிச்சிட்டு முதல்ல இருந்து கட்டுவோமா?
வேலையா ஏமா நான் வெளியே வேலைக்கு போக போறேன். வாய மூடிட்டு நீ சொல்றது மட்டும் கேளு, பதிலுக்கு பதில் பேசாதே. மருமகளே, என்னத்தே? புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, போய் பாலை காய்ச்சிட்டு சோத்த அடுப்புல வை. சம்மந்தி, நான் சமைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு சேர்த்துதான். மருமகள் வரவளேன்னு காரி எடுத்து ஆக்கி வச்சிருக்கேன் சம்மந்தி. இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடலாம். வீடு வீடாவே எங்களால அலைய முடியாது. சம்மந்தி, நான் எடுத்துட்டு வந்து தாரேன். இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, நாளையில இருந்து வீட்டுல சமைச்சுக்கிடுங்க. சரி நீங்க சொல்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கொண்டு வந்து தாங்க. நாளையில இருந்து இந்த வீட்டுல என் மருமக தான் சமைப்பா. என்னமா மருமகளே, புரியுதா? புரியுது தேய். போ, போய் பாலை காய். புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, பாலை காய்க்கணும். சரி தேய். இது ஏன் இப்படி கோமாவே பேசுது?